வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் பே லீஃப் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பே லீஃப் பிரியாணி இலை ஒன்று, ஒரு பச்சை கலரில் ஒரு பென்னு, பச்சை கலர் இல்லைனா கூட ஒரு ப்ளூ கலர் பென்னு, அண்ட் தென் அகல் விளக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லைனா மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க, ஒரு மேட்ச் பாக்ஸு, அண்ட் தென் துளி காய போடுற கிளிப்பு. அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த பே லீஃபில் எப்படி எழுதணும் அப்படின்னா, அந்த பே லீஃபோடைய காம்பு இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ரைட் சைடாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும், ரைட் சைடில் இருக்கணும். அந்த சைடு பிடிச்சிக்கோங்க. இன்னொன்று சாஃப்டாக இருக்க பக்கம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் நான் ஒரு சிம்பிள் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த காமிச்சிருக்க பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பிளில் வந்து நீங்கள் ஏஞ்சல் நம்பர் வந்து எழுதணும். ஸோ 5555ன்றது ஏஞ்சல் நம்பர், 1111 இருக்குது, 2222 இருக்குது. ஸோ அந்த ஏஞ்சல் நம்பரை 2 சர்க்கிளையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களுக்கு இன்னொரு பக்கம் இல்லையா, லைட்டாக கொஞ்சம் சொரன்னு இருக்கும், அந்த பக்கத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை நடந்தா மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு, ஸோ தேங்க்யூ பிரபஞ்சம்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் சொல்லி நீங்கள் வந்து அந்த ஒரு சைடில் நீங்கள் எழுதிடணும். அது தமிழ், இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் வேணால் எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த பே லீஃபை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து மோஸ்ட்லி பௌர்ணமி அன்னைக்கு பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த லீஃபை எழுதிட்டு இதை வந்து ஒரு அகல் விளக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அகல் விளக்கோ இல்லை மெழுகுவர்த்தியோ அதை ஏற்றி வச்சுட்டு அதில் வந்து இந்த இலையை ஃபுல்லாக எரிச்சிடுங்க. ஃபுல்லாக எரிக்கிறப்போ உங்களுக்கு கையில் பிடிச்சி எரிச்சிங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும், கையில் வந்து சூடுபடும். அதனால தான் அந்த பிடிச்சிக்கிறதுக்காக அந்த துணி காய போடுற கிளிப் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை இப்படி எரிச்சு இப்போ சாம்பல் ஆயிடுச்சு. இந்த சாம்பலை வந்து நீங்கள் கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு வீட்டோடைய வெளியில் போயிட்டு, வெளியிலனா பேக் சைடும் இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியில் வச்சுட்டு கையில் வச்சு நீங்கள் உள்ளங்கை வானத்தை பார்த்து நீங்கள் வந்து ஊதி விட்டுருங்க. ஸோ ஊதி விட்டுட்டு கடவுளை வேண்டிக்கோங்க. ஸோ என்ன விஷயம் வேண்டிக்கிறீங்களோ அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நடக்கும். ஸோ இதுதான் பே லீஃப் மேனிஃபெஸ்டேஷன். லாஸ்ட்டு பௌர்ணமிக்கு நான் பண்ணது நடந்துச்சு. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.